நடுவர் தீர்ப்புக்கு நானும் அவசியம் வந்தாகணும், ஏவமணி அவர்களும் கண்டிப்பா வந்தாகணும், மற்றவர்கள் வர்றது அவங்களுக்கு விருப்பமான கோரிக்கையா இப்படித்தான் தீர்மானம் இருக்கிறத விட தீர்ப்பு என்னைக்கு சொல்றதுங்கிறதுல நாங்க யாருமே தலையிடுறதில்லை. அது நடுவருடைய முழு பொறுப்புல இருக்கிறது என்பதை மாத்திரம் உங்களுடைய கவனத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். தீர்ப்பு என்பது நான் கூட நாடக ஐயா அதாவது அமைப்பு நான் கூட ஐயா பயன்படுத்திக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் உயிரோடு இருக்கின்ற ஜீவன் இருக்கின்ற வரை முடித்து கொடுத்து விடுங்கள் அப்படின்ற அடிப்படையிலே சொன்னார்கள். அதாவது இந்த நானும் ஒரு 15 நாட்களுக்குள்ளே முடித்து கொடுத்து விட்டால் கூட ஐயா அவர்களுக்கு ரொம்ப சங்கடமாகிவிடும் என்பது போல் தெரிகிறது. ஏனென்று கேட்டால் அவர் 6 மாதம் சொல்லியிருக்கின்றார். அதனாலே நானும் இன்னும் நன்றாக ஆராய்ந்து இதற்கு முன்னாலே ஏதோ ஒரு இதனை போன்ற ஒரு மார்க்க வாத மன்றம் அமெரிக்காவிலேயோ வேறு ஏதோ ஒரு இடத்திலோ நடந்ததாக நான் அறிந்தேன். இந்தியாவிலே இது முதல் இடமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உலகத்திலே 2வது இடமாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்த அளவிலே அவ்வளவு தூரம் தெரியவில்லை, உங்களுக்கு தெரியலாம். அதாவது அந்த அளவிலே இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, அதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் நன்றாக ஆராய்ந்து எனக்கு இங்கே பல வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆடியோ இருக்கிறது, முடிந்தால் 2வதாக ஒளிப்பதிவினை செய்து என்கிட்ட கொடுக்க இருக்கின்றார்கள். 3வதாக அவர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு ஒரு குறிப்புரையினை அவர்கள் வாதத்தை துவங்கி வைக்கின்றவர் குறிப்புரைகளை அடங்கிய குறிப்புரைகளை என்னிடத்திலே கொடுத்து விட வேண்டும். அதையும் நான் பார்ப்பேன். அடுத்ததாக என்னுடைய சந்தேகத்திற்கு சில கருத்துக்களை நானும் குறித்துக் கொண்டிருக்கின்றேன். செவி வழியாகவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். செவி வழி, என்னுடைய எழுத்து வழி, 3வதாக அவர்கள் கொடுத்திருக்கின்ற குறிப்புகளின் வழி, 4வதாக அந்த கேசட், 5வதாக அந்த ஆடியோ. இவ்வளவு வசதிகளையும் செய்து கொடுத்து எனக்கு செய்து கொடுத்து தீர்ப்பினை நான் வந்த வேகத்திற்கு வாசித்துக் கொண்டு இதுக்கும் அதுக்கும் சரியாக போய்விட்டது, இதுக்கும் அதுக்கும் சரியாக போய்விட்டது, ஆக மொத்தம் யானைக்கும் பானைக்கும் சரி, மொத்தத்தில் இது டிராவில் சரி அப்படின்னு சொன்னா ரொம்பவும் எனக்கும் வெட்கமாக இருக்கும், உங்களுக்கும் வேகமாக இருக்கும். நிச்சயமாக நான் டிராவில் முடிக்க மாட்டேன். ஏதோ ஒரு கருத்து இருக்கும். அதன் அடிப்படையிலே எவர் வெற்றி பெற்றவர் எவர் தோல்வியுற்றவர் என்பதனை நான் நிச்சயமாக உங்களிடத்திலே சொல்லுவேன். அதே காலகட்டத்திலே இன்னொன்று என்னவென்று சொன்னால், எங்கேயோ அதாவது இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிந்தால் பரவாயில்லை, சிறப்போடு முடிந்து விட்டது, அல்லது பக்கத்து நண்பர்களிடத்திலே இந்த மாதிரி விவாதிக்கலாம், பரவாயில்லை. ஆனால் இதனால் ஒரு விளைவு ஏற்பட்டு ஒரு கலவரம் ஏற்படுமானால் அது அசிங்கமாக போய்விடும். அதோடு இன்னொருவர் கூட, அதாவது ஒரு மார்க்கத்தை 2 மார்க்கத்தில் ஒரு மார்க்கத்தை தோல்வியுற்றவர் இன்னொருவர் யாரோ ஒருவர் அறியும் போது என்ன நினைப்பார் என்றால், என்ன சொல்லுவார் என்றால், எவரோ ஜெயினுலாப்தீனா யாரோ ஜபமுனியா 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, அதுக்காக வருத்தப்படுகிறேன், ஐயா அவர்களிடத்தை வருத்தப்படுகிறேன் விவகாரத்தில் பேசுவதற்கு. எவனோ ஒரு பேசினார்களாம். அதற்கு எவனோ ஒருத்தன் கோபிகணேசன் என்பவன் நடுவராக இருந்தானா, யாரு என்னன்னு தெரியல, அவனும் உள்ளே பேசிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு போயிட்டானோ அப்படின்னு பேசி அதோட முடிஞ்சா பரவாயில்லை, இது சிறப்புற நடக்க வேண்டும், இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது, நாளையும் நடைபெற வேண்டும், தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
கவனத்தில் கொண்டு தயவுக்கு உங்களுக்கு காப்பாற்றுவதற்கான பொறுப்புகளை இப்போது பெற்றுக் கொள்கிறேன். அத்தோடு மற்றொரு அறிவு நடைபெற்ற நிகழ்ச்சிக்குரிய ஆடியோ கேசட் இப்போது தயாராக இருக்கிறது. நடைபெற்ற நிகழ்ச்சிக்குரிய ஆடியோ கேசட் இன்று வரை உள்ள நிகழ்ச்சிக்குரிய ஆடியோ கேசட் கிடைக்கும். ஆடியோ கேசட்டுகளை உள்ளவர்கள் அலுவலகத்தில் வந்து பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கணிக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் விழா குழுவினரின் சார்பாகவும் இங்கே வாத பிரதிநிதிகளின் சார்பாகவும் உங்களை வரவேற்று என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்றைய முன்தினம் முதல் நாள் நிகழ்ச்சியாக நித்திய ஜீவனை சொர்க்கத்தை அடைகின்ற வழியை பற்றி கருத்து பரிமாற்றத்தினை நடத்தி கொண்டோம். இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக நேற்றைய தினம் இறைவனுடைய கொள்கை, இலக்கணங்கள் ஆகியவற்றை பற்றி ஆராய்ந்தோம். இன்றைய தினம் இறைவன் அருளியிருக்கின்ற உண்மையான சத்தியம் வேதம் எது என்பதனை ஆராயப் போகின்றோம். இறைவனை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். ஆனால் அதே சமயத்தில் அவனால் அருளப்பட்டிருக்கின்ற இறை வேதத்தினை, சத்திய வேதத்தினை நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றோம், வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சத்திய வேதத்தினை ஒன்றாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் இரண்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலேதான் நமக்கும் சற்று தடுமாற்றம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இறைவனால் அருளப்பட்டிருக்கின்ற உண்மையான சத்திய வேதம் எது என்பதனை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் ஆராய முற்பட்டு கொண்டிருக்கின்றோம். மார்க்க பிரதிநிதிகள் எடுத்து வைப்பார்கள், அப்படிப்பட்ட கருத்துக்களை உங்கள் முன்னாலே எடுத்து வைப்பார்கள். இதற்கு முன்னாலே 2 நாள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் மட்டும் ஒரு சிறு மாற்றம். அதாவது பிரதிநிதிகள் வாதிடுகின்ற பொழுது 2 மணி நேரம் ஒரே சொற்பொழிவாக ஆற்றிவிடுகின்றார்கள். அதனாலே பார்வையாளராகிய உங்களுக்கு சற்று சலிப்பு கூட உண்டாகிவிடுகின்றது. அந்த ஒரு சூழ்நிலையை கருதி இன்றைய தினம் மார்க்கத்தை, அதாவது தலைப்பினை தொடங்கி வைப்பவர்கள் 1 மணி நேரம், அதற்கு பின்னாலே அந்த எடுத்து வைக்கின்ற தலைப்பின் கீழ் எடுத்து வைக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் வாதத்தை செய்ய முற்படுவர் 1 மணி நேரம். இப்படி மாற்றி மாற்றி ஒருவர் 1 மணி நேரம், அடுத்ததாக 1 மணி நேரம் மற்றவர், இப்படி ஒரு வாதிடுகின்ற சூழ்நிலையை, ஒரு கருத்தினை நாங்கள் உங்கள் முன்னாலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனை இந்த விளம்பர நோட்டீஸில் அச்சடிக்கின்ற பொழுது கருத்தரங்கம் என்று போட்டிருக்கின்றார்கள். அது சில சூழ்நிலைகளை கருதி, நம்முடைய வசதிகளை கருதி அப்படி கருத்தரங்கம் என்று போட்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இது ஒரு கருத்தரங்கமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு வாதமன்றமாக நடைபெற வேண்டும். அதாவது ஒரு தலைப்பின் கீழ் ஒருவர் பேசுகிறார் என்றால் அவருடைய கருத்துக்களை அவர் பாட்டுக்கு அவர் நீட்டுக்க சொல்லிக்கிட்டே போய்விடுகிறார். அதில் எதிர்வாதம் செய்கின்றவர் எதிர்ப்போ மறுப்புரையோ தெரிவிப்பதில்லை. 2 நாள் நிகழ்ச்சியாக பார்க்கின்ற பொழுது ஒருவர் வாதத்தை தொடங்கி வைத்தார், அதிலே இருக்கின்ற கருத்துக்களில் எதிர்ப்புகள் இருக்கும், அதனை ஆராய்ந்து பேச வேண்டும், வாதம் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை இதுவரை. இன்றைய தினத்திலிருந்து அந்த எடுத்து வைக்கின்ற, தொடங்கி வைக்கின்ற கருத்துக்களில் ஒரு சில கருத்துக்களை வாதங்களுக்கு முற்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாதமன்றம் என்பது சரியாக இருக்கும். அல்லது நீங்கள் போட்டிருக்கின்றது போல் கருத்தரங்கமாகவே அமைந்துவிடும். ஆகையாலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 1 மணி நேரம் வாதத்தை தொடங்கி வைப்பவர், அதற்கு அடுத்தால் போல் அந்த எடுத்து வைக்கின்ற, தொடங்கி வைக்கின்ற வாதத்திலே 1 மணி நேரம் வாதம் செய்கின்ற சூழ்நிலையும் உங்கள் முன்னாலே சமர்ப்பிக்கின்றோம்.
அதனை மார்க்க பிரதிநிதிகள் இருவரும் ஏற்று நடத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றனர்.